அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாரத பிரதமர் வர 10ஆம் தேதி அடிக்கல் நாட்டுறாராம். ஏன் தானே கேட்குறீங்க? இப்போ நம்ம நாடாளுமன்றம் இருக்குல்ல, அது ரொம்ப பழசாயிடுச்சான். அதாவது 100 வருடங்கள் நெருங்க போகுதாம். அதனால் அது வேணாம் அப்படின்ட்டு புதுசாக ஒரு நாடாளுமன்றத்தை இப்போ கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. அப்போ இருக்கிற நாடாளுமன்றம் என்ன ஆகும் அப்படி தானே கேட்குறீங்க? அது தொல்பொருள் ஆராய்ச்சி துறையிட கொடுத்து அதை பராமரிக்கப்படுமா. இதோட பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 861.90 கோடியாம். செம்மல்ல. இவ்வளோ செலவு பண்ணி இந்த நாடாளுமன்றம் கட்ட போகிறாங்களாம். இதில் ஒரு பெருமையாக சொல்லிக்கிறது என்னென்னா, இதை இந்தியர்களே கட்ட போகிறாங்களாம். அது ஒரு பெருமையாக. ஒரு போராட்டம் நடக்குது. அதில் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும், பெரும்பாலானவருக்கு தெரியும். ஆனால் இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரஜினி புது கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லையான்ட்டு அதில் கொஞ்சம் பேர் சிந்தனையாகவே இருக்கிறாங்க. நான் அவங்கள தப்பு சொல்லலை. நான் நடக்கிற பிரச்சனையை நம்ம பார்க்கணும் அதுக்காக. ஏன்னா இந்த ஒரு விஷயம் அந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணுதோ அப்படின்ட்டு எல்லாரோட கேள்வி. அதுக்காக இதை நான் சொல்கிறேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களை ஏற்க முடியாமல் விவசாயிகள் போராடுறாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடக்குது. ஏன் போராடணும்? அப்படி என்னதான் சட்டம் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. 1, அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020, விவசாய விளைபொருள் வியாபாரம் மற்றும் வர்த்தக சட்டம் 2020, விவசாயிகளுக்கு விலை உத்தரவாத ஒப்பந்தம், விவசாய சேவைகள் சட்டம் 2020. இந்த 3 சட்டங்களை எதிர்த்து தான் விவசாயிகள் போராடுறாங்க. இந்த சட்டங்கள் ஏன் எதிர்க்கணும்? மக்களுக்கு நல்லதுக்கு தானே கொண்டு வராங்க. அது ஏன் எதிர்க்கணும்? எப்போ பாரு இந்த மக்களுக்கு இதே ஒரு வேலையாக போச்சு. எந்த சட்டம் வந்தாலும் எதிர்க்கிறதே வேலை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டு பண்ணும். அது யாருன்னா நம்ம விவசாயிகளுக்கு. அது என்னன்ட்டு இப்போ பார்க்கலாமா? ஒரு நாள் தாங்க. என்னன்னா, விளைபொருள் சந்தைகளை கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்டுப்படுத்தும் சூழல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் விளைபொருட்களை பெருமளவு பதுக்கும் நிலை ஏற்படும் இந்த சட்டத்தால். அது மட்டும் இல்லாமல் இந்த வேளாண் சட்டங்கள் மூலம் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த நிறுவனங்களை இப்போ ஊக்குவிக்கிறதாகவே இந்த சட்டங்கள் இருக்கும். அதாவது இப்போ குறைந்தபட்ச விலைகளை நிர்ணயிக்க முடியாது. இப்போ விலைகள் பெருமளவு அதிகமாகும். இந்த நாள் தாங்க இதோட ஆபத்து. அதனால் ஒரு சாமானிய மனிதன் யாரும் அந்த பொருட்கள்லாம் வாங்க முடியாத நிலைக்கு கொண்டு போயிடும். எப்பயுமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது விவசாயம் கார்ப்பரேட் நிறுவனங்களில் போயிடுச்சுன்னா உணவுப் பொருட்களின் விலை இடத்தை விட விலை அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இது அந்த நிலைமைக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏன் அதுக்கும் இதுக்கும் ஏன்டா முடிச்சு போடுற? உனக்குலாம் வேற வேலையே இல்லையாடா அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு நான் முடிச்சு போடலை. இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. டெல்லிக்குள்ளே அத்தனை விவசாயிகள் கூடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல அமைப்புகளும் பல மாநிலங்கள்லேருந்தும் விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனையெல்லாம் கண்டுக்காமல் அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு வேற பிரச்சனையை நம்ம திசை திருப்புறதோ இல்லைன்னா கண்டுக்காமல் இருக்கிறதோ இல்லை வேற விஷயங்களை நம்ம செய்யறதோ ரொம்ப தப்புங்க. அதனால தாங்க இதை சொல்கிறேன். நம்ம நாடே விவசாய நாடு. விவசாயிகள் இந்த இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறோம். முதுகெலும்பையே உடைய விட்டு நம்ம வேற விஷயத்தை நோக்கி போகிறதோ வேற செயல் நோக்கி போகிறதோ ரொம்ப தப்பு இல்லையா? அதுக்காகத்தான். ஏன்னா உழவு இல்லையில் உணவு இல்லை, உணவு இல்லையில் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையில் இவ்வுலகு இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். நன்றி. எப்படியும் இப்போ இந்த சொன்ன கருத்துக்கு பல பேர் ஆதரவு சொன்னாலும் பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கு. தயவுசெய்து உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து அவங்களையும் பார்க்க வைங்க. நன்றி.